ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக டிசம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்பி அண்ட் எல்லாம் ஒரு 9875 வந்து வந்திருக்கு. ஸோ சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எஃப்என்டோ பெருசாக வந்து விளையாடலை, ரொம்ப கம்மியாக தான் வந்து விளையாடி இருந்தது. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 7-8 ஸ்ட்ராட்டஜி கூட வந்திருக்காது. ஏன்னா வந்து அந்தளவு வந்து ஃபில்டர் ஆகலை ட்ரேட்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈக்விட்டியில் கொஞ்சம் பொசிஷன் வச்சு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் ஈக்விட்டியில் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் இது பண்ண முடியல. பட் சார்ஜஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த சார்ஜஸுக்கு தான் ஏதாவது பண்ணியாகணும். பார்க்கலாம், இந்த தடவை கொஞ்சம் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் க்ரீனில் முடிச்சிருக்கேன். பார்க்கலாம் இந்த வர மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ், அஃப்கோர்ஸ் இது ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று பேசினது மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்குச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல மூவ் மார்க்கெட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்டுக்கு மேலே 1% அளவு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆச்சு. இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிது. அகெயின் கொஞ்சம் இறங்கி அங்கேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றும் அதே மாதிரி இருந்தது அப்படின்றதுனால மார்க்கெட் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு. நிறைய விஷயங்கள் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இப்படி காட்டுது அப்படின்னா கொஞ்சம் யூட்டன் போட்டு மார்க்கெட் இப்படி போக கூட வாய்ப்பு அதிகம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம மார்க்கெட் தான் இருந்தது. ரொம்ப நிறைய மார்க்கெட்லாம் லீவ் அப்படின்றதுனால மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது. அண்ட் நாளைக்கு நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 23,800 அர்த்தமணியாக வச்சுருக்கு. ஒரு 130 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக வச்சுருக்குங்க. ஸோ 23,800 ஒரு 71 லட்சம் கான்ட்ராக்டும் 23,800 புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் கான்ட்ராக்டும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் கம்ஃபர்டபுள் ஐவி வந்து மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஐவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஐபிபி 96ன்னு சொல்லும்போது கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஐவியாக இருந்துகிட்டு இருக்குது. ஐவி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். வீக்லி ஐவி 12-13 தான் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 23ன்னு சொல்லும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியல. பிகாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீமியம் கேரி ஆகிற விஷயமானு தெரியல. பட் பார்க்கலாம் ஐவி எதுக்காக ஏறி இருக்குது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 23,900 கால் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு, 23,700 அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு அக்ராஸ் ஸ்ப்ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் இருக்குது. இந்த பக்கம் 23,700 23,500 நல்ல ஒரு புட் அடிஷன்ஸ் இருக்குது. 23,800 900 24,000 கால் அடிஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் மேபி வந்து இந்த 600க்கும் 800க்கும் 800 900க்கும் நடுவில் மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 230 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் இல்லைனா டவுன் சைடில் ஒரு 250 பாயிண்ட் இறங்கி மார்க்கெட் முடிய வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடைய விஷயங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 1,500 கோடி விற்றுருக்காங்க. அண்டு இண்டெக்ஸோடைய ஆப்ஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கோடி, பெரிய வால்யூம். மேபி இதுதான் நினைக்கிறேன் இந்த ஐபியை வந்து கூட்டி விட்ருக்கான்னு தெரியல. ஸோ 50,000 கோடி வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா வால்டலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி கீழே போன மார்க்கெட்டை வேகமாக மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு இன்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் என்ன மாதிரி டேட்டா வருதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு மார்க்கெட் பிஹேவ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு மூவ் வந்து நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ இப்போ காட்டுறது இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது மேலே மார்க்கெட் போகும்னு நினைக்கிது. பட் நாளைக்கு ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் உண்டு. இந்தியா விக்ஸ் ஒரு 0.4% 0.5% நியராக வந்து அதிகரிச்சிருக்கு. ஈவன் மார்க்கெட் வந்து ஒரு 100-120 பாயிண்ட் மேலே ஏறியுமே. ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஸோ ஐவி ரேஞ்சு நாளை எக்ஸ்பைரிக்கு ஸ்லைட்டாக அப் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 230 பாயிண்ட் வந்து கையில் வச்சிருக்கு. ஸோ எய்தர் சைடு ஈஸியாக மார்க்கெட் 230 பாயிண்ட் போகலாம் அப்படின்றது தான் இந்த மீனிங். பட் ஒரு நாள் 230 பாயிண்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான பெட் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடன் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ ஒரு அயன் ஃப்ளை போட்டால் கூட ஆல்மோஸ்ட் இதில் வந்து முக்கால்வாசியை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இஃப் இன்கேஸ் மார்க்கெட் ரேஞ்சில் நிற்கும் போது. அதுதான் இந்த ஸ்ட்ராடல் பாயிண்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி அயன் ஃப்ளை இல்லைனா கால் அயன் ஃப்ளை புட் அயன் ஃப்ளைலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராடல் பாயிண்ட்டில் பாதியாவது கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது ஆக்சுவலாக நல்ல விஷயம். அகெயின் மார்க்கெட் வந்து
நேத்தோட லோலேருந்து நினைக்கிறேன் கரெக்டாக. ஆமாம், நேத்தோட லோலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலாக இன்றைக்கி அக்ராஸ் த இண்டெக்ஸ் சொல்லும்போது பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து ஒரு புல் பவர் காட்டுச்சு. லோலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சு. ஸோ நல்ல விஷயம் இது. ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எதுவும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் மேலே போகுது, இல்லை லாங் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் கூட பெருசாக வந்து ஏறலை, பெருசாகவும் இறங்கலை அப்படின்னு சொல்லும்போது ஓகே. இங்கே புட் அடிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே புட் அடிஷன் பண்ணுறாங்கன்னா இந்த பிசிஆரில் பார்த்தா தெரியும். ஸோ பிசிஎஸ் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வேல்யூ கூடியிருக்கு அப்படின்னா வந்து நேற்று இருந்ததை விட புட் அடிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ லாங் பில்டப் ஆகலாம் கூட பெரிய விஷயம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா புட் அடிஷன் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கு நல்ல ஒரு கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய மார்க்கெட்டுக்கு லீவு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கிரிப்டோ வந்து நேற்று நைட்லேருந்து வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% வந்து அது ரீசெண்டாக முந்தானத்து வந்து போச்சு. அதில் வந்து ஒரு 2-3% வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன்னா குளோபல் மார்க்கெட் இல்லை, அட்லீஸ்ட் நமக்கு அந்த கிரிப்டோ மார்க்கெட் அது நம்ம பார்த்தா தெரியும் அப்படின்றதுக்காக தான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் டிகே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நேற்று 260 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருந்தது, அதில் வந்து 30 பாயிண்ட் மட்டும் தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக 2000 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ரவுண்ட் வேல்யூ பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு 2100 என்னமோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு ருப்பி தான், நல்ல ஒரு வேல்யூ தான். ஸோ பார்க்குறச்ச ஸோ மொத்தமாக இன்னையோட விஷயங்களை நம்ம டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நியூ சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஏன்னா யூஎஸில் நேற்று மார்க்கெட் முடியுமோ கொஞ்சம் டவுனில் தான் முடிஞ்சது ஃப்ளாட்டாக. ஸோ நம்ம மார்க்கெட் ஒரு 35 பாயிண்ட் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீகெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐயோட செல்லிங் வந்து சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல் அங்கேயே வந்து மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, வேறு எதுவும் இல்லை. பட் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.